உண்மையிலேயே இந்த கிராமம் எங்கே இருக்குது, அங்கே எஸ்எஃப் நம்பர் என்ன, அங்கே உண்மையிலேயே மார்க்கெட் வேல்யூ என்ன, யாருக்கும் தெரியாது. இவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை ஆதாரமாக முன்வைக்கிறாங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னும் சில கான்ஸ்பிரசிஸ், இன்னும் சில குற்றச்சாட்டுகள். இந்த பத்திரம் பதிவு செய்யறதுக்கு அண்ணாமலை, அகிலா இருவருமே பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கே போகல. ரிஜிஸ்ட்ராரே இவங்க வீட்டுக்கு பத்திரம் பதிவு செஞ்சிருக்காங்க. இதை நடத்தி கொடுத்தது திமுக அப்படிங்கிற அந்த மூன்றாவது குற்றச்சாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டின் மூலமாக என்ன வருது? ஓ, திமுகவோட இவர் நெருக்கமா இருக்கார் போல இருக்கு, பாரு இவரோட வீட்டுக்கே பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பதியணும். நீங்க அதை சந்தேகப்படணும். அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதமாகணும். சரி, ஓகே, இவர் ஏதோ வெளியில தான் திமுக எதிர்க்கிறார் போல இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருக்கார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களோட மனசுல தோணும். அண்ணாமலை பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகல அப்படிங்கிறது உண்மை. ஆனா அவர் ஏன் போகல அப்படிங்கிறதுக்கு அந்த பத்திரத்திலேயே பதில் இருக்கும். ஏன்னா இந்த பத்திரம் இவங்க கிட்ட காப்பி இருக்கு. இவங்க தான் ஒவ்வொரு சின்ன சின்ன போட்டோவா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் இந்த இடத்துல வாங்கியிருக்காரு, இத்தனை இந்த எஸ்எஃப் நம்பர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற போது அண்ணாமலை தன்னுடைய மனைவிக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காங்க, மனைவி தான் அங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த பத்திரத்திலேயே இருக்கும் இல்லையா? அவங்க அதை மட்டும் மறைச்சிட்டு இவங்க 2 பேருமே பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகலன்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அந்த இடத்துலயும் நம்மளை ஏமாற்றுவதற்கான, மேனிபுலேஷன் பண்ணுவதற்கான ஒரு வேலையை இவங்க பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது.